10 கோடி வசூல் சாதனை படைத்த முதல் இந்திய படம் இது தெரியுமா? விஜய் நடிப்பில் தரணி இயக்கத்தில் AM ரத்னம் தயாரித்த கில்லி திரைப்படத்தை சக்திவேல் பிலிம் ஃபேக்டரி நிறுவனம் ரீ-ரிலீஸ் செய்தது. இந்த திரைப்படம் வெளியாகி 19 ஆண்டுகள் ஆகும் நிலையில் தற்போது ரீ-ரிலீஸிற்கு மாபெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை கொண்டாடி வருகின்றனர். கடந்த சனிக்கிழமை வெளியான இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் 320 திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. அதில் பெரும்பாலான திரையரங்குகளில் கில்லி படத்திற்கு மாபெரும் வரவேற்பு கிடைத்தது. இதன் காரணமாக முதல் நாள் 4 கோடியே 25 லட்சத்தை இந்த படம் வசூல் செய்துள்ளது. அதேபோல் இரண்டாவது நாளான ஞாயிற்றுக்கிழமை 3 கோடியே 90 லட்சம் வசூலித்தது. இந்த நிலையில் மூன்றாவது நாளிலும் திங்கட்கிழமையாக இருந்தாலும் சுமார் 1 கோடியே 70 லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளது. இதன் மூலம் ரீ-ரிலீஸ் பட வரிசையில் கில்லி திரைப்படம் தற்போது வரை மொத்தமாக 10 கோடி ரூபாயை வசூல் செய்துள்ளது. 19 ஆண்டுகள் கழித்து மறு வெளியீடு செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு வசூல் செய்தது முதல் முறை என சினிமா துறையினர் கூறுகின்றனர். ரீ-ரிலீஸான கில்லி படம் பாக்ஸ் ஆபீஸில் 10 கோடி வசூல் செய்துள்ளதும் ரீ-ரிலீஸான படங்களில் 10 கோடி வசூல் சாதனையை தொட்ட முதல் தமிழ் படம் என்ற அந்தஸ்து பெற்ற இரண்டாவது இந்திய படம் என்ற பெருமையை கில்லி தட்டி சென்றுள்ளது. அப்போது இந்தியளவில் ரீ-ரிலீஸான படங்களில் 10 கோடி வசூல் சாதனை படைத்த முதல் இந்திய படம் இது. 2013ஆம் ஆண்டு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட அமிதாப் பச்சனின் ஷோலே திரைப்படம்தான் ரீ-ரிலீஸ் ஆகி 10